لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெற்றோர்களே, மேலும் என் இனிய மாணவ செல்வங்களே, அனைவர்களுக்கும் என் இனிய ஈத் முபாரக் என்ற வாழ்த்தினையை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த ஈது பெருநாளில் நாம் கடைபிடிக்க வேண்டிய சுன்னத்துகளையும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித்தந்த வழிமுறைகளையும் தான் தற்பொழுது இக்காணொளியில் நாம் காண இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஈதுனுடைய, அதாவது ஈதுல் அல்ஹாவிலே நாம் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு இந்த ஈதினுடைய பெருநாளினுடைய தொழுகைக்காக நாம் தயாராக வேண்டும், எவ்வாறு நாம் பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும் என்பது முதற்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். இந்த நாள் நமது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனாரை அறுப்பது போன்று கனவு கண்டதையும், மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அதற்கு பகரமாக சுவனத்தில் இருந்து ஒரு ஆட்டை இறக்கி, உங்களுடைய பிள்ளைக்கு பகரமாக இந்த ஆட்டினையை நீங்கள் அறுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் கூறியதும், இந்த முழு சம்பவத்தையும் நாம் நினைவு கூறும் விதமாக இந்த ஈதுல் பெருநாளை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான். மேலும் இந்த ஈதினுடைய பெருநாளுக்கு முன்பாக முதலில் ஃபஜ்ருனுடைய தொழுகையை நிறைவேற்றிய நாம் அப்பொழுதிலிருந்தே தக்பீராத்துகளை அதிகம் முழங்க வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. முடிந்தவரை தக்பீராத்துகளை நாம் தொழுகை ஆரம்பமாகும் வரை நாம் முழங்கிக் கொண்டே செல்ல வேண்டும். ஈதுல் ஃபித்ரிலே பெருநாளினுடைய தொழுகை நிறைவேற்றும் வரை நாம் கூற வேண்டும். ஈதுல் அல்ஹாவிலே, அதாவது பெருநாளுக்கு பிறகும் நாம் இந்த தக்பீராத்துகளை முழங்க வேண்டும். அதாவது ஞாயிற்றுக்கிழமையினுடைய ஃபஜ்ரிலிருந்து வியாழக்கிழமையினுடைய அசர் வரை நாம் இந்த தக்பீராத்துகளை அதிகம் முழங்க வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க்கம் கூறுகிறது. எனவே இந்த தொழுகைக்காக நாம் எப்படி தயாராக வேண்டும் என்று நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய அந்த நேரத்தில் முதலில் நாம் நம்முடைய நியத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். குளிப்பதற்கு முன்பாக மற்ற நாட்களை போன்று சாதாரணமாக குளிப்பதல்லாமல் இந்த பெருநாளினுடைய தொழுகைக்கு முன்பாக நான் இந்த பெருநாளினுடைய தொழுகைக்காக குளிக்கிறேன் என்று நம்முடைய நியத்தை நாம் ஆக்கிக் கொள்ளுவதும் சுன்னத் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது சுன்னத்தாக எமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். இரண்டாவதாக, குளித்து முடித்ததற்கு பின்பு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சிறந்த ஆடையை, புதிய ஆடையை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். பிறகு அத்தர் என்று சொல்லப்படக்கூடிய நறுமணங்களை நாம் இட்டுக்கொண்டு அந்த புதிய ஆடையோடு நாம் பள்ளிவாசலுக்கு நடந்து செல்ல வேண்டும். முடிந்தவரை நாம் நடந்து செல்லுவதுதான் சிறந்ததாக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா மலக்குமார்களை எல்லாம் வீதிகளில் நிற்கச் செய்கிறான். அவர்கள் நம்மிடத்தில் முசாஃபா செய்கிறார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸையும் நான் இங்கு நினைவுபடுத்துகிறேன். எனவே முடிந்தவரை நடந்தே நாம் பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும். ஒரு வழியில் நாம் சென்று மீண்டும் தொழுகை முடிந்ததற்கு பின்பு வேறொரு வழியாக நம்முடைய வீடுகளுக்கு வர வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்துள்ளார்கள். ஏனென்றால் நாம் செல்லக்கூடிய நேரத்தில் மக்களுடைய பார்வைகள் நம் மீது படுகிறது. அவர்களுடைய அந்த கண்களை விட்டும், அதாவது அந்த கண் திருஷ்டி என்று சொல்லுவார்களே, அந்த கண் திருஷ்டிகளை விட்டும் நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாதையில் சென்று நீங்கள் வேறொரு பாதைக்கு நீங்கள் வீடு திரும்புங்கள் என்பதாக எமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். இறுதியாக மிக முக்கியமான ஒரு செயலை நாம் இங்கு செய்ய இருக்கிறோம். அதுதான் குர்பானி. அனைவர்களும் தங்களுடைய பிராணிகளை குர்பானி கொடுத்து அல்லாஹ்வினுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய செயலை தொழுகைக்கு பின்பாக நாம் நிறைவேற்ற வேண்டும். மேலும் அந்த நேரத்தில் நாம் கொடுக்கக்கூடிய பிராணியை 3 பங்குகளாக நாம் இட வேண்டும். அதில் ஒரு பங்கு நம்முடைய குடும்பத்தார்களுக்கும், அதில் இரண்டாவது பங்கு
நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கும், அதில் 3வது பங்காக நம்முடைய அண்டை வீட்டார்களுக்கும், மேலும் ஏழைகளுக்கும் நாம் பிரித்து கொடுக்க வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க்கம் மிக தெளிவாக நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே இந்த விஷயங்களை எல்லாம் நாம் முற்படுத்தி இந்த நாளை நாம் சிறப்பாக்க வேண்டும். மேலும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த இடத்தில் நாம் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அதாவது நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய உற்றார் உறவினரிடத்தில் நாம் மகிழ்ச்சியான தருணங்களை வெளிப்படுத்த வேண்டும். மகிழ்ச்சியாக நாம் அவரிடத்தில் நம்முடைய கருத்துக்களை, நம்முடைய முசாஃபாக்களை, நம்முடைய முஆனகாக்களை நாம் வெளிப்படுத்தி மகிழ்ச்சியையும் அன்பையும் நம்முடைய குடும்பத்தார்களிடத்திலும் நம்முடைய உற்றார் உறவினர்களிடத்திலும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க்கம் மிக குறிப்பாக இந்த ஈது பெருநாட்களில் வலியுறுத்துகிறது என்பதை தெரிவிப்பதோடு, மீண்டும் ஒரு முறை ராஷித் குழுமத்தின் சார்பாக நம்முடைய பெற்றோர்களுக்கும் மேலும் நம்முடைய மாணவ கண்மணிகளுக்கும் இனிய பெருநாள் வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك.